ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த திருமண வீட்டுக்கு வந்திருக்கிறதான எல்லா தேவனுடைய ஊழியர்களுக்கும், கடந்து வந்திருக்கிறதான மாப்பிள்ளை வீட்டில் இருந்து கடந்து வந்திருக்கிற, பெண் வீட்டிலிருந்து கடந்து வந்திருக்கிற உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இயேசுவி நாமத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். விசேஷமாக இந்த சபையினுடைய தலைமை போதகர் ஐயா அவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த அருமையான சபையை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அரை மணி நேரம் மாத்திரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த மணமகனுக்கும் இந்த மணமகளுக்கும் அவங்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அவங்களுக்கான போதனை இன்றைக்கு ஒரு அரை மணி நேரம். அதில் நாமும் சில காரியங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். உங்கள் மத்தியில் வேத புஸ்தகத்திலிருந்து, அதாவது வேதாகமம் திருமணத்தை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத குறித்து சில காரியங்களை நான் பேச ஆசைப்படுறேன். இன்னும் நம்முடைய இந்த திருமண வாழ்க்கையை சிறப்பாக நாம் வைத்து கொள்வதற்கு வேதாகமம் என்ன சொல்லுது அதையும் சொல்லி, இந்த மணமகன் மணமகளுக்காக ஆண்டவர் தந்ததான அந்த வாக்குத்தத்த வசனத்தையும் சொல்லி நம்ம கடைசியாக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இது தேவனுடைய ஆலயம். அந்த உணர்வோடு கூட நாம் எல்லாரும் இருப்போம். இது ஒரு மண்டபம் கிடையாது. இது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் வாசம் பண்ணுகிறதான இடம். அல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது ஒரு ஆள் இந்த வேதாகமத்தை வாசித்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் சொல்லுகிறதான வசனத்தை வாசி. மாலதி வாசி. வேதாகமத்தில் திருமணத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கு? ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே நிறைய சொல்லிட்டாங்க. ஐயா சொல்லிட்டாங்க, அப்புறம் வந்த எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதைத்தான் நானும் திரும்ப நினைவுபடுத்த போகிறேன். அதான் இன்றைக்கி உலகத்தில் திருமணத்தை குறித்து எல்லோரும் நல்ல கவனிங்க. உலகத்தில் திருமணத்தை குறித்து பலவிதமான வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் உள்ளே இருந்து மாட்டிகிட்டு முழிக்கிறோம், நீ வெளியே இருந்து உள்ளே வரணும்னு நினைக்கிற. அதாவது ஒரு சிறைச்சாலை போல திருமணத்தை மக்கள் நினைக்கிறாங்க. உனக்கு கல்யாணம் ஆனால் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு கல்யாணம் ஆனால் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி திருமணத்தை குறித்து பலவிதமான புரிதல் நம்முடைய தேசத்தில் இருக்குது. அது இன்றைக்கி வலைத்தளங்களில் நிறைய செய்திகள் வருது. உலகத்துலேயும் நம்ம நிறைய செய்திகளை திருமணத்தை குறித்து நம்ம கேட்டிருக்கோம். இந்த தம்பதியினரும் ஆமாம் திருமணத்தை குறித்து நிறைய காரியங்களை கேட்டிருப்பாங்க. ஆமாம், சிலர்லாம் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை இன்றைக்கி நல்லா சிரிச்சுக்கோடா, அவ்வளோதான் இன்னுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா கல்யாணத்துக்கு அவரை கூட்டிகிட்டு வரையில் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை நல்லா சிரிச்சுக்கோ, ஆமாம் இன்னையோட தான் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் நமக்கு திருமணத்தை குறித்து என்ன சொல்லுது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2:18 வாசிங்க. போதும். முதல்ல திருமணம் நல்லது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அது அருமையான ஐயா நமக்கு அடிக்கடி சொன்னாங்க. அருமையான பாஸ்டர் சேகர் அவங்களும் அந்த காரியத்தை சொன்னாங்க. பைபிள் சொல்லுது திருமணம் நல்லது. எல்லாரும் சொல்லுங்கள், திருமணம் நல்லது. ஆமாம், திருமணம் நல்லது. கல்யாணம் ஆனவங்க சொல்லணும். கல்யாணம் ஆனவங்க திருமணம் நல்லது அப்படின்னு சொல்லணும். விவாகம் பண்ணுகிறது நலம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. விவாகம் பண்ணுகிறது நலம். ஆனால் சிலர் நினைக்காங்க, கல்யாணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஆள் இருக்காங்க. ஆமாம், உங்களுடைய நினைவெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. விவாகம் நல்லது, திருமணம் நல்லது என்று வேதம் சொல்லுது. எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆண்டவர் நல்லது நல்லதுன்னு சொன்னார். ஆனால் மனுஷனை மாத்திரம் படைச்சிட்டு கொஞ்ச நாள் மனுஷன் அவன் மட்டும் தனியாக வாழ்ந்துருக்கான். நீங்கள் அந்த ஆதியாகமத்தில் நல்லா படித்து பாருங்கள். முதல்ல ஒரு டைட்டிலாக எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கும்.
ஆனால் முதல்ல மனுஷன் மாத்திரம்தான் உருவாக்கப்பட்டான், மனுஷி உருவாக்கப்படலை. அவன் கொஞ்ச நாள் தனிமையாக வாழ்ந்திருக்கான். அவனை பார்க்குற வேலையில் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் பார்க்குற வேலையில் சரி நல்லா இல்லையே, எல்லாம் நல்லா இருக்குது, வானம் நல்லா இருக்குது, பூமி நல்லா இருக்குது, எல்லாமே பறவைகள்லாம் நல்லா இருக்குது, நாம் உண்டு பண்ணின எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் மனுஷன் மாத்திரம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு மனுஷியை ஏற்படுத்தி கொடுத்தார், ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. திருமணம் நல்லது. இந்த உலகத்திலே 2 காரியத்தை ஆண்டவர் ரொம்ப பிரதானப்படுத்தி இருக்கிறார். ஒன்று என்ன அப்படின்னா குடும்பம், 2 குடும்பங்களின் குடும்பம், அதான் சபை. இந்த 2 விஷயத்தை ஆண்டவர் பிரதானமாக இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அதை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். ஆதியாகம புஸ்தகத்தில் ஐயா சொன்ன மாதிரி ஆதியாகம புஸ்தகத்தில் கல்யாணம் ஆரம்பிக்கி வெளிப்படுத்தின விசேஷத்தில் கல்யாணத்தோடு வேத புஸ்தகம் முடியுது. முதல்ல கல்யாணத்தோடு ஆண்டவர் ஆரம்பித்து கல்யாணத்தோடு ஆண்டவர் முடிக்கிறார். கல்யாணத்தை ஆண்டவர், அந்த திருமணத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். இப்படி தோணும், சபை தான் ரொம்ப வல்லமையாக இன்றைக்கி பூமியில் செயல்படுது. ஆனால் அந்த சபை கூட அப்போஸ்தல நடவடிக்கைகள் தான் உண்டாகுது. ஆனால் திருமணம் ஆதியாகம புஸ்தகத்திலே இருக்குது. திருமணம் நல்லது. ஆமாம், கல்யாணம் முடிஞ்சவங்களாம் சொல்லுங்கள் இன்னொரு வாட்டி, திருமணம் நல்லது, திருமணம் நல்லது. ஆமாம், நீதிமொழிகள் 18:20. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான். பாருங்க, திருமணம் நன்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, திருமணம் லாபமா? திருமணம் என்னது? லாபம். ஆமாம், எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்தாங்களா? எல்லாரும் டோக்கன் வாங்கிட்டு வந்தீங்களா? இன்னைக்கு தனியாக இருக்கிற ஆளுக்கு டோக்கன் கிடைக்காது. நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா கொடுக்குறதான 3000 ரூபாயை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு டோக்கன் கிடையாது. திருமணம் என்பது மனிதனுக்கு லாபமாக இருக்கிறது. ஆமென். நான் கிராமங்களில் இருந்திருக்கிறேன். நான் இப்போவும் ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறேன். சின்ன வயசில் இப்போ அந்த பழக்கங்கள்லாம் குறைஞ்சி வருது. திருமணம் முடிஞ்ச மறுநாள் ஒரு பெரிய பானையாக, அதாவது இந்த பெட்டியில் இதிலெல்லாம் முறுக்கு பழம் இதெல்லாம் வச்சு வீடு வீடாக கொண்டு வருவாங்க. வீடு வீடாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. வீட்டில் யார் இருக்கா, எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கு அப்படிங்கிறத முதல்ல கேட்பாங்க. ஏன்னா கல்யாணம் ஆனால் 2 முறுக்கு ஒரு பழம் உண்டு. கல்யாணம் ஆகலைன்னா என்ன கிடையாது, அது கிடையாது. நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள், திருமணம் மனிதனுடைய வாழ்க்கையில் லாபத்தை கொண்டு வருகிறது. ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா, நீங்கள் என்னவா இருக்கீங்க, பேச்சுலரா, சரி ரைட்டு, அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி சம்பளம், அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி மதிப்பு. ஆனால் ஃபேமிலி மேன் அப்படின்னு வைங்களேன், அதுக்கேற்ற மாதிரி சம்பளம், அதுக்கேற்ற மாதிரி மதிப்பு. நீங்கள் ஒரு வீடு தேடுங்க, போய் தனியாக இருக்கிற ஆள் போய் ஒரு வீடு தேடுங்க, ஒரு பட்டணத்துலேயோ ஒரு கிராமத்துலேயோ போய் முதல்ல கேட்குற கேள்வி என்ன? முதல்ல என்ன கேட்பாங்க? ஆமாம், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், கல்யாணம் ஆகிட்டா, அதுதான் முதல் கேள்வி. ஏன்னா அந்த கல்யாணம் மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய லாபத்தை கொண்டு வருது. போலீஸ்கார ஐயா அப்படி நிற்பாங்க ரோட்டில், நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் வந்துட்டு இருப்பீங்க, ஆனால் பின்னாடி நம்ம மனைவியோடு வந்து அவர் மறிக்க மாட்டார். தெரியுமா எவ்வளோ பெரிய லாபம்? சார் போட்டோம் சார் என்ன செய்ய, போட்டோம் அப்படிப்பார். திருமணம் என்பது நமக்கு லாபமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 19:4 வாசிங்க. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். நீதிமொழிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆமென். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சுத்த தமிழ் எப்படி சொல்லியிருக்குன்னா, ஆண்டவர் அளிக்கும் கொடை. திருமணம் என்பது என்ன? கொடை. அதுக்கு நல்ல அர்த்தம் அப்படின்னா, திருமணம் என்பது பரிசு. நிச்சயதார்த்தத்தில் அருமையான நம்முடைய தகப்பன் சொன்னாங்க, ஆமாம், பரிசு என்று சொல்லி. திருமணம் என்பது மனிதனுக்கு, மனுகுலத்துக்கு கிடைத்ததான பரிசாக இருக்குது. ஆமென். பரிசை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். பரிசை யாராவது வேண்டான்னு சொல்லுவீங்களா? யாருமே சொல்ல மாட்டோம். சரியா? ஆண்டவர் கொடுக்கறதான இந்த பரிசையும் யாரும் வேண்டாம் என்று சொல்லாதீங்க, யாரும் வேண்டான்னு சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்? இன்றைக்கி என்ன கலாச்சாரமாக ஆயிட்டு அப்படின்னா, இன்றைக்கி
முன்ன காலத்துலலாம் சீக்கிரமாக திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்ச காலங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி திருமணம் வேண்டாம் அப்படிங்கிறதான கலாச்சாரம் தேசத்தில் பெருகியிருக்கு. திருமணம் வேண்டாம், இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் திருமணம் அவங்க வேண்டாம் அப்படிங்கிற கலாச்சாரம் இன்றைக்கி பெருகி இருக்கிறது. அதனால தான் இந்த வார்த்தையை ஆமாம் அப்படி இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறவங்கள பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, திருமணம் நல்லது, திருமணம் லாபம், திருமணம் நமக்கு பரிசாக இருக்குது. திருமணம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதான பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வீட்டில் ஒரு பரிசு இருக்குங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்குது? திருமணம் பண்ணவங்களாம் கை தூக்குங்க. நீங்கள்லாம் பரிசு பெற்ற ஆட்கள். சரியா? பரிசு யாருக்கு கொடுப்பாங்க? பரிசு யாருக்கு கொடுப்பாங்க? வெற்றி பெற்ற ஆளுக்கு கொடுப்பாங்க. ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்குனா அவன் வெற்றி பெற்றிருக்கிறான். அருமையான தம்பிக்கு இன்னைக்கு திருமணம் நடக்குனா அவர் வெற்றி பெற்றார். உண்மை அதுதான். வெற்றி பெற்ற மனிதனுக்கு தான் என்ன கொடுக்கப்படுது? பரிசு கொடுக்கப்படுது. திருமணம் ஈஸியாக நடந்துறதில்லை. ஈஸியாக நடந்துறதில்லை. ஒரு மனிதன் வெற்றி பெறும் பொழுது அந்த மனிதனுக்கு என்ன நடக்கு? ஆண்டவர் திருமணத்தை கொடுக்கிறார். அந்த திருமணம் பரிசு என்று வேதம் சொல்லுது. எபிரேயர் 13:4 வாசிங்க. எபிரேயர் 13:4 வாசிங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. ஆமென். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. இந்த வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நல்ல கவனிங்க. அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரியா? நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அந்த திருமணத்தை பற்றி. விவாகத்தை பலர் என்னவா நினைக்கிறாங்கன்னா கனமாக நினைக்கிறாங்க. எப்படி நினைக்கிறாங்க? வெயிட்டாக நினைக்கிறாங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த பாருங்கள், ரொம்ப பாரமான வண்டி அதை இழுத்து போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகமான லோடு இருக்கிற வண்டி ரொம்ப போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுமோ, விவாகத்தை ஒவ்வொரு மனிதனும் கனமாக நினச்சா அந்த வாழ்க்கை என்ன செய்யாது? நல்லா இருக்காது. அதை எப்படி நினைக்கணும்னா சுத்த தமிழில் சொல்லப்பட்டிருக்கு, மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கு. விவாகம் மேன்மையானதான், விவாகம் மதிப்புள்ளதான். திருமணம் மதிப்புள்ளது, திருமணம் மேன்மையாக்குது, திருமணம் மனிதனுடைய வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வருது. ஆமென். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் வேதத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் திருமணம் எப்போ நடக்கோ அப்போ அவனுடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டாகுது. பெரிய மேன்மை அவனுடைய வாழ்க்கையில் உண்டாகுது. நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். விவாகத்தை மேன்மையாய் நினைங்க. திருமணம் ஆனவங்களுக்கும் சொல்கிறேன், திருமணம் ஆக போகிறவங்களுக்கும் சொல்கிறேன். பல உலகத்தில் உள்ளதான காரியங்களெல்லாம் நம்ம விட்டுட்டு விவாகத்தை நம்ம மேன்மையாக நினைக்கணும். எப்படி மேன்மையாக நினைக்கணும் தெரியுமா? ரஷ்ய அதிபர் புட்டி நடந்து போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரஷ்ய அதிபர் புட்டி நடந்து போகிறத நீங்கள் விவாகத்தை கனமாக நினைக்கக்கூடாது, அப்படி மேன்மையாக நினைக்கணும். நடந்து காமிக்கணும்னு ஆசை தான். நீங்கள் வீட்டில் போய் நடந்து பாருங்கள். அப்படி அவர் எப்படி நடப்பார் தெரியுமா? அப்படி ஸ்டைலாக நடப்பார். விவாகத்தை நீங்கள் அப்படி மேன்மையாக நினைக்கணும், பாரமாக நினைக்கக்கூடாது, கனமாக நினைக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது. இன்றைக்கி இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் மனதில் வச்சு வீட்டில் போய் ஒரு வாட்டி இதெல்லாம் படித்து பாருங்கள். திருமணம் ஆனவங்களும் படித்து பாருங்கள். இன்றைக்கி திருமணம் ஆக போகிறவங்களும் படித்து பாருங்கள். இன்னும் திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களும் இந்த வேத வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை இந்த திருமணத்தில் வைத்திருக்கிறார். ஐந்தாவதாக திருமணம் ஆறுதலாக இருக்கிறது. ஆதியாகமம் 41:51-52 வாசிங்க. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஆமென். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நிறைய வருத்தங்கள் இருந்தது. ஆனால் அவனுடைய வருத்தம் எல்லாம் எப்போ போச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கையில் திருமணம் வந்த பிறகு தான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த வருத்தங்கள் எல்லாம் போயிட்டு. சரியா? சிலருடைய வாழ்க்கையில் திருமணம் ஆன உடனே நல்லா சூப்பராக ஆயிடுவாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னால் என்னெல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒடிஞ்சு உழுத மாதிரி நான் இருந்தேன், ஒடிஞ்சு உழுற ஆள் மாதிரி நான் இருந்தேன். திருமணம் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே சூப்பராக ஆயிடுவோம். தெரியுமா? ஏன் தெரியுமா நம்ம அப்படி சூப்பராக ஆகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்கள் எல்லாம் போயிடுது. அந்த வருத்தத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் நமக்கு கிடைக்கிறாங்க. அவங்களோடு கூட நம்ம பேசுகிறோம், அவங்களோடு கூட நம்ம சந்தோஷப்படுறோம். அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகிறதான வேளையில்
நம்முடைய சரீரத்திலையும் நம்முடைய முகத்திலையும் ஆட்டோமேட்டிக்காக என்ன உண்டாகுதுன்னா மாற்றம் உண்டாகுது. திருமணம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆறுதலை கொண்டு வருது. ஈசாக்கு ரொம்ப துக்கமாக இருந்தான், அவனுடைய வாழ்க்கையிலையும் திருமணம் ஆறுதலை கொண்டு வருது. ஆதியாகமம் 24:67 வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆமென். திருமணம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆறுதலாக இருக்கிறது. ஆறாவதாக ஆதியாகமம் 29:28 வாசிங்க. அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். பாருங்க, இங்க ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்கு. ஆதியாகமம் 30:43 வாசிங்க. அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஆமென். திருமணம் மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருது, பெரிய விருத்தியை கொண்டு வருது. யாக்கோபை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வெறும் கோலும் கையுமா போகிறான், ஆனால் 2 பரிவாரங்களோடு திரும்பி வாரான். திருமணம் ஆன உடனே மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய விருத்தியை, பெரிய நன்மையை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வேதத்தில் கொடுக்கிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. திருமணம் ஆன பின்பு சாதாரண மனிதர்கள் உயர்த்தப்பட்டதை நம்ம இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். வேதத்திலேயே ஒரு அம்மா இருக்கிறாங்க, ரூத் என்கிறதான ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் திருமணம் நடக்கு. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் திருமணம் நடந்த உடனே அந்த அம்மா உயர்த்தப்படுறாங்க. பாருங்கள், திருமணத்தில் சில நேரங்களில் கீழே இருக்கிறவங்கள மேலானவர்களோடு ஆண்டவர் இணைத்து அவங்களுக்கு அந்த மேன்மையை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த சாதாரணமான பெண், அந்த ரூத்து, ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுல இடம் பெறுகிற அளவில் அவங்களுடைய வாழ்க்கை மாறினதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததான திருமணம் தான் அவங்கள சரித்திரத்தில் இடம்பெற வைத்தது. அல்லேலூயா. சில நேரங்களில் திருமணம் நம்முடைய வாழ்க்கையில் சரித்திரத்தில் இடம்பெற வச்சிரும். தெரியுமா? நம்ம தேசத்தில் நடந்திருக்கு. அருமையான ராஜீவ் காந்தி ஐயாவுடைய மனைவி சோனியா காந்தி, அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த இந்திய குடிமகனை அவங்க திருமணம் பண்ணினதுனால அவங்க நம்முடைய தேசத்தில் அறியப்பட்ட ஒரு நபராக மாறினாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய தேசத்தில் அவங்க எங்கேயோ ஒரு சாதாரணமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த திருமண பந்தம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் திருமணம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். திருமணம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த 6 காரியங்கள்: திருமணம் நல்லது, திருமணம் நன்மை, திருமணம் பரிசு, திருமணம் மேன்மையானது, திருமணம் ஆறுதலை கொடுக்கு, திருமணம் மனிதனுடைய வாழ்க்கையில் விருத்தியை உண்டு பண்ணுது. 7ஆவதாக திருமணம் பரலோகத்தில் நடக்கிறதான திருமணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த திருமணத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இது பரலோகத்தில் ஒரு திருமணம் நடக்க போகுது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. நான் வேகமாக போகிறேன், சீக்கிரமாக நம்ம முடிக்கணும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு இந்த பூமியில் மனிதர்கள் எப்படி தயாராகணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த திருமணம் நமக்கு இந்த பூமியில் கற்றுக் கொடுக்கு. இந்த திருமணம் முடிந்த உடனே தம்பி போய் ஒரு வீட்டில் வாழ போகிறாங்க. இப்போலாம் வீடெல்லாம் ரெடி ஆகிட்டு, வீடெல்லாம் ரெடியாக இருக்குது, சிலிண்டர்லாம் ரெடியாக இருக்குது, போகணும், அவ்வளோதான். அரிசி வாங்கணும், காய்கறி வாங்கணும், சமைக்கணும், ஆமாம், ஸ்டார்ட் பண்ணணும். அல்லேலூயா. அருமையான தம்பிக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அருமையான தம்பிக்கு சண்டே ஸ்கூல் ஆசிரியராக இருக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். அருமையான தம்பிக்கு போதகராக இருக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். சரியா? என்னால் அவனுக்கு ஆசீர்வாதமா இல்லையோ, அவனால் எனக்கு ஆசீர்வாதம். இந்த இடத்துல என்னையே நிறுத்தினது அந்த தம்பி. அவருடைய ஜெபம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய வாழ்க்கை. சின்ன வயசில் சண்டே கிளாஸில் ஃபஸ்ட் மார்க்கு,
சபையில் ஃபஸ்ட் மார்க்கு, மாவட்ட அளவில் ஃபஸ்ட் மார்க்கு. சரியா? இன்றைக்கும் எல்லா காரியத்திலையும் தம்பி ஃபஸ்ட் மார்க்கு தான். ஆமென், அல்லேலூயா. நல்ல ஒரு சகோதரன், நல்ல ஜெபிக்கிற ஒரு சகோதரன், சின்ன வயசுலே ஆண்டவரை பிடித்து கொண்டதான ஒரு சகோதரன். வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவரை சின்ன வயசுலே என்ன செஞ்சிட்டாங்க? பிடித்து கொண்டாங்க. எனக்கு எல்லாம் நீங்கள் தான், எனக்கு எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பிடித்து கொண்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நல்ல கவனிங்க, திருமணம் பரலோகத்தில் நடக்க போகிற திருமணத்துக்கு அடையாளமாக இருக்குது. அதை மட்டும் நான் சொல்லி வேகமாக முடிக்க ஆசைப்படுறேன். இந்த திருமணங்களில் என்னெல்லாம் நடக்கு? முதல்ல அந்த பெண் பார்க்குறதான காரியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் நடக்கு நமக்கு. அதுக்கப்புறம் அந்த திருமண காரியம், திருமணத்தில் பாருங்கள், மணமகளை அழைத்து வருகிறதான வேளையில் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? எழுந்து நிற்கிறோம். இந்த நிகழ்வு எல்லாமே பரலோகத்தில் நடக்கக்கூடியதான திருமணத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. பெண் பார்க்கும்படியாக அவருடைய சொந்த குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் ஆண்டவர் அனுப்பி வைத்தார். நமக்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் இந்த பூமியில் வந்து அவர் செலக்ட் பண்ணுறாரு. இந்த மணவாட்டி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பெண் பார்த்து என்ன பண்ணுறாரு? முதல்ல செலக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோடு கூட அவர் ஒப்பந்தம் பண்ணிக்கொள்கிறார். ஞானஸ்தானம் என்கிறதான அந்த ஒப்பந்தத்தை அவர்களோடு கூட பண்ணிக்கொள்கிறாரு. அதுதான் நம்ம திருமண நிச்சயதார்த்தம் என்று நம்ம பண்ணுறோம். திருமண ஒப்பந்தம் பண்ணிக்கொண்ட பின்பு அதுக்கப்புறம் அவருக்கு பிரியமாக வாழக்கூடியதான காரியங்களை எல்லாம் கற்றுத்தராரு. அதுக்கப்புறம் அவங்கள சுத்த கன்னிகையாக மாற்றி அந்த ஆட்டுக்குட்டி ஆடவருடைய கல்யாணத்துக்கு அவர் தயார் பண்ணுறாரு. எல்லாரும் அங்கே போகிறதான வேளையில் தேவ தூதர்களும் இயேசு கிறிஸ்துவும் நின்று நம்மளை எல்லாரும் அங்கே எழுந்து நின்று நம்மளை வரவேற்பாங்களாம். இந்த மணவாட்டியை, நம்ம எல்லாரும் மணவாட்டியாக இருக்கிறோம், நம்ம எல்லாரையும் அங்கே எழுந்து நின்று தேவதூதர்கள் வரவேற்று கொள்வார்களாம். திருமணம் என்பது பரலோகத்தில் நடக்கிறதான திருமணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, எனக்கு கல்யாணம் ஆனதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கல்யாணம் ஆனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறவங்க, உண்மையாகவே சந்தோஷப்படுங்க. உண்மையாகவே நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு திருமணம் ஆகி 19 ஆண்டுகள் முடிந்து 20வது ஆண்டுக்குள் நான் இருக்கிறேன். திருமண வாழ்க்கையை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் வாழ்க்கையில் திருமணம் நடந்த பின்பு தான் இந்த வேதத்தில் உள்ள எல்லா நன்மைகளும் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் சிரிக்கிறாங்க, நிறைய பேர் கும்புன்னு இருக்கிறாங்க. உண்மையிலே சந்தோஷப்படுங்க, உண்மையிலே சந்தோஷப்படுங்க. திரும்ப இந்த வேத பகுதியெல்லாம் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஐயா சொன்ன மாதிரி உலகத்தில் சொல்லுகிறத நம்பாதீங்க, உலகத்தில் சொல்லுகிற விஷயத்தை என்ன செய்யாதீங்க? நம்பாதீங்க. ஆண்டவர் சொன்னதை என்ன செய்யுங்க? நம்புங்க. நல்லதுன்னு நம்புங்க, நன்மைன்னு நம்புங்க. ஏன்னா நிறைய பேர் ஏன் சிரிக்காங்க அப்படின்னா, இதை மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் சிரிக்கிறாங்க. இதை மாதிரிலாம் அமைத்து கொள்வதற்கு, நம்ம வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதை மாத்திரம் சொல்லி நான் வேகமாக முடிக்க ஆசைப்படுறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 மட்டும் வாசிங்க. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஆமென். அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அருமை, இனிமை. எல்லாரும் சொல்லுங்க, அருமை, இனிமை. நல்ல சத்தமா சொல்லுங்க, அருமை, அருமை, இனிமை, இனிமை. யார் சத்தமா சொல்றான்னு பார்ப்போம். சரியா? நீங்க ஏ டீம், நீங்க எல்லாம் பி டீம். சரியா? சத்தமா யார் சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஏ டீம் சொல்லுங்க, அருமை. நல்ல சத்தமா பாருங்க, இவங்களை விட சத்தமா நீங்க சொல்லணும். நீங்க சொல்லுங்க, அருமை. இவ்வளவுதானா? இனிமை சொல்லுங்க, நீங்க இனிமை சொல்லுங்க. ஹலோ, நம்ம எல்லாருமே கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம். சரியா? அப்படி ஒரு மாதிரி உருலாம் இருக்காதீங்க. இனிமை நீங்க சொல்லுங்க. ஆமென்.
நம்ம எல்லாருடைய திருமண வாழ்க்கையும் அருமையாக இனிமையாக மாறப்போகுது. சரியா? இன்னைக்கு இந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் அருமையும் இனிமையுமாக மாறப்போகுது. இன்னும் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய திருமணம் அருமையும் இனிமையுமாக மாறப்போகுது. ஓகேவா? அதுக்கு ஒன்று மட்டும்தான். நம்முடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வீடு ஞானத்தினால் கட்டப்படும். இந்த வீடை ஆண்டவர் கட்டுறாரு. இந்த திருமணத்தை பாருங்கள், இன்றைக்கி இந்த திருமணம் நடக்கிறதுக்கு ஆண்டவரே இதெல்லாம் செய்கிறார். இந்த பெண் பார்த்தது, இந்த காரியங்களெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியம். இது எல்லாமே ஆண்டவர் தான் செய்கிறார். இங்கே வர கொண்டு வந்தது ஆண்டவர் தான் செய்கிறார். அப்போ ஹல்லேலூயா, ஆச்சரியமாக இருக்குது. இந்த தம்பியினுடைய திருமணம் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம், எங்களுக்கு ஒரு பெரிய சாட்சி. இது ஆண்டவர் அப்படி செஞ்சுருக்கிறார். ஏன்னா வீடு ஞானத்தினால் என்ன செய்யும்? கட்டப்படும். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து கல்யாணம் பண்ணி வைப்பார். கல்யாணம் எப்போ வேணாலும் நடக்கலாம். பாருங்க, அடிமைத்தனத்தில் இருந்து நம்ம சிறைச்சாலையில் இருந்து யோசேப்பு பார்வோனுடைய வீட்டுக்கு போனதான, அரண்மனைக்கு போனதான வேளையில் அவனுக்கு கல்யாணம். அவனுக்கு அன்னைக்கு கல்யாணம்னு அவனுக்கே தெரியாது. அவனுக்கு அன்னைக்கு கல்யாணம்னு அவனுக்கே தெரியாது. மோசே எகிப்தில இருந்து துரத்தப்பட்டதான வேளையில் அவன் ஒரு வீட்டுக்கு போகிறான். ஆமாம், அவன் பயந்து போய் அங்கே போகிறான். அங்கே அவனுக்கு கல்யாணம் நடக்கு. கல்யாணம் எப்போ வேணாலும் நடக்கலாம். தேவன் தீர்மானித்ததான நாளில் கல்யாணம் நிச்சயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்தே தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வீட்டை ஆண்டவர் கட்டுறாரு. ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த சென்டரில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அது விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். அருமையான பாஸ்டர் சேகர் அவங்க சொன்னாங்க, நிறைய குடும்பங்களை குறித்து சொன்னாங்க. இன்றைக்கி திருமணம் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் அது சிறப்பாக இருக்கோ இல்லையோ தெரியலை, ஆனால் இந்த குடும்பம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அவங்க வாழ்த்தி போனாங்க. அந்த சிறப்பாக இருக்கிறதற்கு என்ன தேவை அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், இந்த குடும்பத்திற்கும் தேவையானது, திருமணமானவர்களுக்கும் தேவையானது. ஏன் நமக்கு குடும்பம் கனமாக இருக்குது அப்படின்னா, இந்த விவேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எழுதியிருக்கு, புரிந்து கொள்ளுதல் என்று எழுதியிருக்கு. இன்னையிலிருந்து அருமையான பிள்ளைங்க இன்னையிலிருந்து என்ன செய்ய போகிறாங்க? புரிந்து கொள்ள போகிறாங்க. புரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். புரிந்து கொண்டாச்சு அப்படின்னா வாழ்க்கை எப்படி ஆயிரும்? சூப்பராயிரும். சரியா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறவர்களை தேவன் இணைக்க மாட்டார். நான் ரொம்ப ஸ்பீடு, என் வாழ்க்கையில் நான் ரொம்ப ஸ்பீடு, நான் 120 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவேன். ஆனால் என் மனைவி 20 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவாங்க. சரியா? எப்போதும் சொல்லுவோம்ல, அந்த பேனா மாதிரி நான், இந்த மூடி மாதிரி அவங்க. எங்கேயாவது ஃபங்க்ஷனு எங்கேயாவது போகணும் அப்படின்னு வைங்களேன். கல்யாணம் ஆகிருக்கு, கல்யாணம் ஆகி ஆரம்பத்தில் சில ஃபங்க்ஷனு சில ப்ரோக்ராமுக்கெலாம் போகணும் அப்படின்னா நான் அப்படி கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு முன்னே பரப்பிடுவேன், ரெடி ஆயிடுவேன். சில ஃபங்க்ஷனுக்கெலாம் ஆரம்ப நாட்களில் நாங்கள் போகாமல் இருந்திருக்கிறோம். ஏன்னா பல லேட் ஆயிரும், அதனால் போகிறதுக்கு மனசு இருக்காது. நான் உண்மையை சொல்கிறேன். என்ன, நான் அப்படி ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. அதனால் நான் உண்மையை சொல்கிறேன். நான் ஸ்பீடு, அவங்க ஸ்லோ. நேற்று நிச்சயதார்த்த ஆராதனை நானும் என் பையனும் தான் தனியாக வந்தோம். எத்தனை மணிக்கு வந்தேன் தெரியுமா? 5:45 நான் இங்கே வந்துட்டேன். நான் சர்ச்சுக்குள்ளே இருந்தேன். அங்கே போய் பார்த்துட்டு வந்தாங்க, யாரையுமே காணோம். எப்போது என் ஒய்ஃப் சொல்லுவா, அவங்களே ரெடியாக இருக்க மாட்டாங்க, நீங்கள் அதுக்குள்ளேயும் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி நேற்று ஆகிப்போச்சு. அங்கே போனால் யாரையுமே காணோம். நான் இங்கே சர்ச்சுக்குள்ளே அப்படியே பாவம் போல் உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஒரு 6 காலம் போல் அப்படியே பையனாக போனேன். ஆனால் இன்றைக்கி நான் என் ஒய்ஃபோடு வந்தேன். சரியான நேரத்துக்கு நான் வந்திருப்பேன். ரயில்வே கேட்டு பூட்டிட்டாங்க. 10:30 மணிக்கு இல்லைன்னா நான் உள்ளே வந்திருப்பேன். ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிட்டு. என்ன பண்ணேன்னா, ஆரம்பத்தில் முடியலை, அப்படியே ரெடி ஆகிட்டு வீட்டுக்குள்ளே வெளியே போய் உள்ளே போய் வெளியே வந்து உள்ளே போய் வெளியே வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஹாரன்லாம் அடித்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் நேரம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வண்டியை ஆஃப் பண்ணி போட்டுட்டு பேசாமல் படுத்துருவேன். நாளளவில் என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா, இதை புரிந்து கொள்ள என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா, நானும் ஸ்லோவாக அல்லது ரெடி ஆகிட்டு படுத்துக்கிடுவேன், பேசாமல் படுத்துக்கிடுவேன். அல்லது இப்போ தனியாக ரூம் இருக்குது, சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்துக்கிடுவேன். சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், இல்லை ஏதாவது பைபிள் படிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு நான் இருப்பேன். ரெடியா அவங்க வந்துட்டு போமா அப்படின்னு உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறது. அவ்வளோதான். இதில் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா,
2 விஷயத்தை பண்ணார். ஒன்று என்னுடைய வேகத்தை குறைச்சாரு, இன்னொன்று என் மனைவியினுடைய வேகத்தை கூட்டினார். ரெண்டும் அப்படி சரியாகிற அளவில். ஆமென். இன்னும் சரியாகிக்கிட்டு தான் இருக்குது. புரிந்து கொண்டு தான் போகிறோம். லேட் ஆகிட்டு கேட்ட அடைச்சிட்டாங்க, அங்கே பைக்கில் நிற்கிறோம். இந்த விவேகம்தான் என்ன பண்ணுதுன்னா, சோத்திரம் நன்றி, ஒன்றும் நடக்காது, போயிடலாம், 10 நிமிஷத்தில் லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குன்னு விரும்புவேன். எங்கள் விசுவாசிகள்கிட்ட கரெக்டாக வரணும்னு நான் சொல்லுவேன். நம்மளே லேட்டாக போனால் நாளைக்கு விசுவாசி என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக, அதாவது அது பழகிட்டு, அப்படி என்னை பழக்குனாங்க, அது பழகிட்டு. 5 மணினா 4:55க்கு நாங்கள் போயிடுவேன், அப்படி பழகிட்டேன். அப்போ மனசு திக்குனுச்சு. நல்லா கவனிங்க, இதான் புரிந்து கொள்ளுதல். ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆச்சான், நல்ல கவனிங்க. இப்போ நீங்கள் நல்ல கவனிங்க, இப்போ நான் சீக்கிரத்தில் முடிச்சிடுவேன். ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, கணவனும் மனைவியும் வந்து இருக்கிறாங்க, இதே மாதிரி சோபாவில் இருக்கிறாங்க. அப்போ இருக்கிறதான வேலையில் அந்த வீட்டுக்குள்ளே இந்த ஜன்னல் வழியாக ஒரு எலி வந்துச்சான். இதை மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து இந்த எலி அப்படியே போய் அந்த நில வழியாக வந்தது. அதை அபிஷா பார்த்துட்டா. இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு தாங்க, வீட்டுக்குள்ளே எலி வந்துட்டு அப்படின்னு பேசிக்கிட்டு தாங்க. உடனே இசை சொல்கிறாப்புல, ஆமாம் அந்த ஜன்னல் வழியாக அந்த எலி வந்துட்டு. உடனே அபிஷா சொல்கிறா, இல்லைங்க அந்த நில வழியாக தான் வந்துச்சு எலி. இப்போ ஜன்னல் வழியாக வந்தது எலி, நில வழியாக வந்தது எலி. மாற்றி மாற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மாற்றி என்ன செய்கிறாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகிட்டு அப்படின்னா, நான் ஜன்னல் வழியாக தான் வந்ததுன்னு சொல்லுதேன், ஏன் சொன்னதை நீ கேட்க மாட்டேங்கியா? அந்த கல்யாணத்தில் நடந்தது, உண்மையாக அந்த கல்யாணத்தில் நடந்தது. அப்புறம் டென்ஷன் ஆகி என்ன ஆகிட்டுனா வீட்டுக்கு போயிட்டாங்க. 2 பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களாம் சேர்ந்து, ஐயோ பாவம், சரி சின்ன வயசு ஏதோ அப்படி கோவப்பட்டாங்க, மறுபடியும் சேர்த்து வைக்கணும்னு மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறாங்க. அவங்கள வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்துட்டு 2 பேரும் பைய பேசுகிறாங்க அந்த கல்யாண வீட்டில். சரியா, பக்கத்தில் இருந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஏங்க அன்னைக்கு மாத்திரம் நீங்கள் அந்த நில வழியாக அந்த எலி வந்திருந்ததுன்னு சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும். அவர் சொல்கிறாரு, இந்த ஜன்னல் வழியாக எலி வந்திருந்துன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும்லாமா. எலி எந்த வழியாக வந்தானே அடித்து தூக்கி போட வேண்டியதானே. இதுதான் புரிந்து கொள்ளுதல். ஒரு ஆள் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறார் அப்படின்னா எஸ் அப்படின்னா முடிஞ்சு வச்சு அந்த இடத்துல, அவ்வளோதான். ஓ ரைட்டு, அவருக்கு அது என்ன செய்யுது, ஆழமாக பதிஞ்சிட்டு அவர் மனசில். இப்போ வீட்டுக்காரர் ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அதை விடவே மாட்டேங்கிறார் அப்படின்னா சரி, அவர் ஆழமாக அவர் மனசில் பதிஞ்சிட்டு. சில நேரங்களில் தவறான விஷயங்களையே சொல்லிக்கிட்டே இருப்போம், சொல்லிகிட்டே இருப்போம். அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துருங்க. கொஞ்ச நேரத்தில் அல்லது கொஞ்ச நாளில் நாம் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி அவரே புரிஞ்சுக்கிடுவார், அந்த மனிதனே புரிஞ்சுக்கிடுவார். யார் சொன்னாங்களோ அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. இதான் விவேகம். வீட்டில் இருந்து வேலை பார்த்துட்டு கணவன்மார் வீட்டுக்கு வருவாங்க, நான் பார்த்துருக்குறேன். அந்த வாசலில் அவங்க வருகிறதான வேலையிலேயே அந்த வாசலில் வருவாங்க ஆட்கள். ஒரு கணவன் வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்க வந்த உடனே, ஏன்னா வெளியே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், வேலைக்கு போகிறாங்க, நிறைய மனிதர்களை பார்க்குறாங்க, உடம்புல வலி இருக்கும், மனசில் வலி இருக்கும், நிறைய காரியத்தோடு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வருகிறதான அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் அப்படி உட்கார வச்சு, என்ன ஏதாவது டீ ஏதாவது சாப்பிடுதீங்களா, தண்ணி ஏதாவது சாப்பிடுதீங்களா அப்படின்னு கேட்டால் போதும். அந்த ஆளுக்கு ஒரு டீயை கொண்டாந்து கொடுங்க, எல்லாத்தையும் உளறிடுவான். அம்மே நல்ல லூயா. ஆனால் இன்னைக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் தான் திருமண வாழ்வை சிறப்பாக மாற்றுது. எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாற்றுகிறது புரிந்து கொள்ளுதல், விவேகம். இந்த விவேகத்தை 3 வழிகளில் பெற்றுக்கொள்ளலாம். அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இந்த விவேகத்தை நீங்கள், சாலமோன் ஜெபிக்கிறான், நான் சீக்கிரமாக முடிக்கிறேன், ஒவ்வொரு நாள் என்ன கேட்கணும், புரிந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே, விவேகத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, ஒவ்வொரு நாளும் கேளுங்க. சரியா, இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால விவேகத்தை பெற்றுக்கொள்ளலான்னு நீதிமொழிகள் 1, 2, 3 சொல்லப்பட்டிருக்கு. இந்த பைபிளை டெய்லி படிங்க, நீங்கள் விவேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். ஒரு கோபமான ஆள் வாராரு அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன செய்வோம், அமைதியாயிருவோம்.
அதே போல் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அப்படி தான். நாம் புரிந்து கொண்டால் எல்லா காரியமே சூப்பராக மாறிடும். இந்த ஆள் இப்படி தான் அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டால் எல்லாமே சூப்பராக மாறிடும். வேதத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா நாம் அந்த வேதத்தை நல்லா புரிந்து கொண்டால் எப்படி நடக்கணும்னு நமக்கு எப்படி நடக்கணும் தெரியுமா தெரியாதா சொல்லுங்கள். ஒரு பெண் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஒரு ஆண் எப்படி நடக்கணும்னு பைபிள் சொல்லுது. நிறைய போதனைகளை நம்ம கேட்டோம். கீழ்ப்படிந்து இருக்கணும், அன்பு செலுத்தணும், போஷித்து காப்பாற்றணும். இதை படிச்சுட்டா யார் யார் என்ன செய்யணும் அப்படிங்கிறது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும். அந்த நாலேஜை ஆண்டவர் நமக்கு தந்துடுவார். அடுத்து அபிஷேகம் விவேகத்தை கொடுக்கு. நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஆராதிங்க, சபைக்கு போங்க, டெய்லி அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த விவேகத்தை தருவார், அந்த புரிந்து கொள்ளுதலை தருவார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவார். இந்த அன்பு பிள்ளைகளுக்காக சொன்னதான அந்த வாக்குத்தத்த வசனத்தை மட்டும் நான் வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் வாசிங்க. 22 ஆதியாகமம் 49 22லிருந்து 26 வரைக்கும். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கு கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்ச தலையின் மேலும் வருவதாக. ஆமென். இந்த வார்த்தைகளால் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எங்கள் சபையில் அருமையான தம்பி வார நேரத்தில் எல்லாம் அருமையான தம்பிக்கு ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, ஒரு யோசேப்பை போல ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்துச்சோ அப்படியெல்லாம் அந்த தம்பியினுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் திருமணத்துக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை சூப்பராக மாறிட்டு, அதே போல் உங்களுடைய வாழ்க்கை மாறும் மாறும் மாறும்னு ஆண்டவர் சொல்லிகிட்டே இருந்தார். சகோதரில் விசேஷித்தவர்களாக அருமையான சகோதரிக்கும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி